மிஸ் திருநங்கை 2026 கூவகம் அழகி போட்டியில் மகுடம் சூடிய சென்னை ஓமனா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா களை கட்டியுள்ள நிலையில் இந்தியா முழுவதிலிருந்து ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் அங்கு குவிந்துள்ளனர். இந்த விழாவின் ஒரு பகுதியாக திருநங்கைகளை உற்சாகப்படுத்தும் விதமாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே மிஸ் திருநங்கை 2026 மாபெரும் அழகி போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பு மற்றும் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து நடத்திய இந்த விழாவில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த போட்டியில் சென்னை, திருச்சி, சேலம், கோவை, பெங்களூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திருநங்கைகள் விதவிதமான வண்ண உடைகளில் மேடையில் நடைபெற்று பார்வையாளர்களை அசத்தினர். முதல் சுற்றில் நடை, உடை, பாவனை ஆகியவற்றின் அடிப்படையில் 12 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாம் சுற்றில் தமிழ் கலாச்சாரம் மற்றும் திறமைகளின் அடிப்படையில் இறுதி சுற்றுக்கு 5 பேர் தகுதி பெற்றனர். இறுதி சுற்றில் பொது அறிவு மற்றும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு குறித்த கேள்விகள் கேட்கப்பட்டன. இதில் சிறப்பாக பதிலளித்த சென்னை சேர்ந்த ஓமனா மிஸ் திருநங்கை 2026 பட்டத்தை வென்று மகுடம் சூடினார். அவருக்கு கிரீடம் சூட்டப்பட்டு ரூபாய் 20,000 ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. சென்னை சேர்ந்த சாய்ஸ்ரீ 2வது இடத்தை பிடித்து ரூபாய் 15,000 பரிசையும், ஸ்விக்கி 3ஆம் இடத்தை பிடித்து 10,000 ரூபாய் பரிசையும் வென்று அசத்தியுள்ளனர். வெற்றி பெற்றவர்களுக்கு சக திருநங்கைகள் ஆரவாரத்துடன் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மதுரையிலிருந்து சென்னைக்கு 35,000 பகீர் கிளப்பும் விமான கட்டணம். தமிழக சட்டசபை தேர்தலுக்காக தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் தற்போது மீண்டும் சென்னை திரும்ப தொடங்கியுள்ளனர். கடந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் வாக்களிப்பை ஊக்குவிப்பதற்காக மாநிலம் முழுவதும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் சென்னையில் வசித்து வந்த லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்திருந்தனர். தற்போது வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் பணி மற்றும் தொழிலுக்காக மீண்டும் பொதுமக்கள் சென்னையை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதை பயன்படுத்தி தனியார் ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் மற்றும் விமான நிறுவனங்கள் கட்டணங்களை பல மடங்கு உயர்த்தி பகற்கொள்ளையில் ஈடுபட்டுள்ளன. ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் சென்னை திரும்ப முயற்சிப்பதால் போக்குவரத்து சேவைகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பயணிகளிடம் பல மடங்கு அதிக கட்டணத்தை வசூலித்து வருகின்றனர். சாதாரண நாட்களில் நெல்லை, தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை செல்வதற்கான சாதாரண இருக்கை கட்டணம் 600 முதல் 800 ரூபாய் வரை இருந்த நிலையில் தற்போது 1,500க்கும் மேல் எகிரியுள்ளது. படுக்கை வசதி கொண்ட பேருந்துகளுக்கு 2,500 ரூபாய் வரையிலும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பேருந்து கட்டண உயர்வு ஒருபுறம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் விமான கட்டண உயர்வு பயணிகளை தலை சுற்ற வைத்துள்ளது. ரயில்கள் மற்றும் பேருந்துகளில் இடம் கிடைக்காதவர்கள் அவசரமாக சென்னை திரும்ப விமானங்களை நாடினால் அங்கும் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. சாதாரணமாக மதுரையிலிருந்து சென்னை திரும்ப விமான கட்டணம் சுமார் 5,000 ரூபாய் என்ற அளவிலேயே இருக்கும். ஆனால் தற்போது அது 35,000க்கும் மேல் உயர்ந்துள்ளது. பயணிகளை கதிகலங்க செய்துள்ளது. இதேபோல் தூத்துக்குடியிலிருந்து சென்னை வருவதற்கான கட்டணம் 17,000 ரூபாய்க்கு மேலாகவும், திருச்சியிலிருந்து 14,000 ரூபாய்க்கு மேலாகவும், கோவையில் இருந்து 11,000 ரூபாய்க்கு மேலாகவும் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளது. பொதுமக்களை கசக்கி பிழியும் இந்த அதிகப்படியான கட்டண கொள்ளையை தடுத்து நிறுத்த தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி ஆணைய கூட்டத்தை ஒத்திவைக்க அன்புமணி ராமதாஸ் அதிரடி கோரிக்கை. காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம் வருகிற ஏப்ரல் 29ஆம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டுவது குறித்து விவாதித்து முடிவெடுக்க கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் புதிய அரசுகள் அமையும் வரை காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதிரடியாக வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் முடிவு வெளியாகி முழு அதிகாரம் பெற்ற அரசுகள் இல்லாத சூழலில் இந்த கூட்டத்தை நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. மேகதாது அணை குறித்து விவாதிக்கப்பட்டால் தமிழ்நாட்டின் சார்பில் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு எந்த வழிகாட்டுதலும் வழங்கப்படவில்லை. தேர்தல் முடிவுகள் வராத நிலையில் இப்போதுள்ள அரசால் எந்த கொள்கை முடிவுகளையும் எடுக்க முடியாது. இத்தகைய சூழலில் அதிகாரிகள் தவறான நிலைப்பாட்டை எடுத்தால் அது தமிழ்நாட்டுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பரில் திமுக அரசு வழக்கை சரியாக நடத்தாததால் மேகதாது அணை குறித்து விரிவான திட்ட அறிக்கையை விவாதிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துவிட்டது. இதை பயன்படுத்தி கர்நாடக அரசு நிச்சயம் சிக்கலை ஏற்படுத்தும். எனவே காவிரி பாசன விவசாயிகளின் நலன்களுக்கு எதிராக முடிவெடுப்பதை தவிர்க்க புதிய அரசுகள் பொறுப்பேற்கும் வரை ஏப்ரல் 29இல் நடைபெறவுள்ள கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும். ஒருவேளை கூட்டத்தை நடத்துவது தவிர்க்க முடியாதது என்றால் அதில் மேகதாது அணை குறித்து விவாதிக்கப்படாது என ஆணையம் முன்கூட்டியே உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். கார் கண்ணாடி உடைப்பு. தாவேகாவினரை சீண்டிய ஜேம்ஸ் வசந்தன். சென்னையில் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடி மர்ம நபர்களால் உடைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜயின் அரசியல் வருகையை தொடர்ந்து விமர்சித்து வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. ஞாயிற்றுக்கிழமையான நேற்று சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள ஒரு உணவகத்திற்கு ஜேம்ஸ் வசந்தன் சாப்பிட சென்றார். காரை வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே சென்ற அவர் சாப்பிட்டு முடித்துவிட்டு திரும்பி வந்தபோது காரின் பின்பக்க இருக்கையின் அருகே உள்ள கண்ணாடி சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு கடும் அதிர்ச்சி அடைந்தார். கார் கண்ணாடியை உடைத்தது யார் என்பது தெரியாத நிலையில் இது குறித்து ஜேம்ஸ் வசந்தன் நீலாங்கரை காவல் நிலையத்தில் உடனடியாக புகார் அளித்தார்.
தெரிவித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை தொடங்கியுள்ளனர். இதற்கிடையே கண்ணாடி உடைக்கப்பட்ட தனது காரின் வீடியோவை ஜேம்ஸ் வசந்தன் தனது Facebook பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவு தற்போது இணையத்தில் காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. அந்த பதிவில் தடுதலைகளின் வேலையா அல்லது தற்கொலைகளின் வேலையா என்று தெரியவில்லை என அவர் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். சமீப காலமாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தையும் அவரது அரசியல் நிலைப்பாட்டையும் ஜேம்ஸ் வசந்தன் கடுமையாக விமர்சித்து வருகிறார். தாவேகாவினரை எதிர்க்கட்சியினர் தற்கொலைகள் என விமர்சித்து வரும் நிலையில் ஜேம்ஸ் வசந்தன் அதே வார்த்தையை பயன்படுத்தியிருப்பது இந்த தாக்குதலின் பின்னணியில் தாவேகாவினரை சந்தேகிக்கிறாரோ என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. சென்னையை தவிர வேறு எங்கும் கிளைகள் இல்லை. மோசடி கும்பல் குறித்து அகரம் ஃபவுண்டேஷன் எச்சரிக்கை. ஏழை எளிய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக நடிகர் சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். இந்த அமைப்பின் மூலம் ஆண்டுதோறும் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இலவசமாக உயர்கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அகரம் ஃபவுண்டேஷன் பெயரை பயன்படுத்தி சில தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் மோசடியில் ஈடுபடுவதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து அகரம் அமைப்பு சார்பில் முக்கிய விளக்க அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் அகரம் ஃபவுண்டேஷன் சென்னை தீநகரில் மட்டுமே தனது அலுவலகத்தை கொண்டு செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் வேறு எந்த பகுதியிலும் எங்களுக்கு கிளை அலுவலகங்கள் கிடையாது என்பதை பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். எங்களது அகரம் விதை திட்டத்திற்கான மாணவர் தேர்வு சமூக பொருளாதார நிலையை அடிப்படையாக கொண்டு முற்றிலும் வெளிப்படையான முறையில் நடைபெறுகிறது. இதற்காக பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடமிருந்து எவ்வித கட்டணமும் பணமாகவோ பொருளாகவோ பெறப்படுவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமீப காலமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சில தனிநபர்களும் அமைப்புகளும் அகரம் என்ற பெயரை முறைகேடாக பயன்படுத்தி தவறான தகவல்களை பரப்புவதோடு மாணவர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்ற முயற்சிப்பது எங்கள் கவனத்திற்கு வந்துள்ளது. எனவே அகரம் சார்பாக உங்களை அணுகுவதாக கூறும் நபர்களிடம் உங்களின் அசல் கல்வி சான்றிதழ்கள், பணம் மற்றும் தனிப்பட்ட தகவல்கள் எதையும் எக்காரணம் கொண்டும் கொடுக்க வேண்டாம். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களுக்கு 0444350661 அல்லது 9841891000 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் என அகரம் ஃபவுண்டேஷன் சார்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் கலப்படமா? ஐஸ்கிரீம் நிறுவனங்களில் தீவிர ஆய்வு நடத்த உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. தமிழகத்தில் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க மக்கள் ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானங்களை அதிக அளவில் நாடி வருகின்றனர். இதனால் அவற்றில் விற்பனை பல மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த அதீத தேவையினை பயன்படுத்தி சில நிறுவனங்கள் தரமற்ற மற்றும் கலப்படமான ஐஸ்கிரீம் குளிர்பானங்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதாக புகார்கள் எழுந்துள்ளன. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இதனை தடுக்க தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை தற்போது அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இதன்படி மாநிலம் முழுவதும் உள்ள ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பான உற்பத்தி நிறுவனங்களில் தீவிர ஆய்வு நடத்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கோடை காலம் முழுவதும் இந்த சோதனைகளை தொடர்ந்து நடத்தவும் உற்பத்தி நிறுவனங்கள் உணவு பாதுகாப்புத்துறையின் வழிகாட்டுதல்களை சரியாக பின்பற்றுகின்றனவா என்பதை கண்காணிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறி செயல்படும் அல்லது தரமற்ற பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் மீது தயவு தாட்சண்யமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அளவிலான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த சோதனைகளை தொடங்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை கராரான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. கோடை காலத்தில் மக்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாப்பாப்பட்டி தேர்தலை தவறாக சித்தரிப்பதா? ஜனநாயகன் படத்திற்கு எதிர்ப்பு. கருப்பு கொடி ஏந்தி மக்கள் போராட்டம். வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாவதாக இருந்தது. விஜயின் கடைசி படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன. ஆனால் தணிக்கை வாரிய சான்றிதழ் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கலால் படம் திட்டமிட்டபடி வெளியாகவில்லை. பல போராட்டங்களை கடந்து மறு தணிக்கை குழுவினர் படத்தை பார்த்த பிறகும் வெளியீட்டு தேதி இன்னும் அறிவிக்கப்படாமல் இழுபறியில் உள்ளது. இந்த நிலையில் மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே உள்ள பாப்பாப்பட்டி கிராம மக்கள் ஜனநாயகன் படத்திற்கு எதிராக கருப்பு கொடியேந்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாப்பாப்பட்டி கிராமத்தில் கடந்த 1996 முதல் 2006 வரை உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாத நிலையில் அக்கிராமத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் குறித்து விஜயின் ஜனநாயகன் படத்தில் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அந்த சர்ச்சைக்குரிய காட்சிகளை படத்திலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். திருமணம் செய்யாமல் குழந்தை மகளின் சர்ச்சை பேச்சிற்கு ஆதரவு தெரிவித்த சத்யராஜ். சமீபத்தில் நடிகர் சத்யராஜின் மகளும் ஊட்டச்சத்து நிபுணருமான திவ்யா சத்யராஜ் அளித்த பேட்டி ஒன்று இணையத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. அந்த பேட்டியில் ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் செய்து கொண்டால் மட்டுமே ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில்லை, அவர்களுக்குள் காதல் இருக்க வேண்டும். ஜாதகம், மதம் சார்ந்த திருமணங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை. திருமணம் செய்யாமல் குழந்தை பெற்றுக் கொள்வது கூட எனக்கு சம்மதம் தான் என அதிரடியாக தெரிவித்திருந்தார். திவ்யாவின் இந்த கருத்துக்கு பலரும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக அவரது தந்தை சத்யராஜ் தற்போது வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ பதிவில் பேசியுள்ள சத்யராஜ், நான் ஒரு தீவிர பெரியாரியவாதி. எனக்கு ஜாதி மதம் சடங்குகளில் உடன்பாடு இல்லை. திருமணம் என்பது கட்டாயமில்லை. அது தனிநபரின் விருப்பத்தை சார்ந்த விஷயம். திருமணம் செய்வது, விவாகரத்து பெறுவது, தனியாக வாழ்வது என எல்லாமே தனிப்பட்ட விருப்பம்தான். திருமணம் இல்லாமலே குழந்தை பெற்றுக்கொள்ள இன்றைய மருத்துவ வளர்ச்சியில் வாய்ப்புள்ளது. எனவே திவ்யாவின் கருத்துக்களோடு நான் முழுமையாக உடன்படுகிறேன் என தனது மகளுக்கு ஆதரவாக பேசியுள்ளார். தந்தையின் இந்த ஆதரவால் உற்சாகமடைந்த திவ்யா சத்யராஜ், எனது பேட்டி வைரல்
வைரலான நிலையில் அப்பாவின் கருத்து இதுதான். அப்பா என்னை முழுமையாக நம்புகிறார். எனவே நான் சொன்ன கருத்துக்கள் சரியா தவறா என வேறு யாரும் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை என தன்னை விமர்சித்தவர்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். வாக்கு இயந்திர அறைக்கு சீல் வைக்கவில்லை. கோவையில் தாவேகா வேட்பாளர் வீசிய பகிர் புகார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. 4 முனை போட்டி நிலவும் இந்த தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் வருகை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கோவையில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் சரியாக சீல் வைக்கப்படவில்லை என வால்பாறை தொகுதி தாவேகா வேட்பாளர் ஸ்ரீதரன் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளுக்கான வாக்கு இயந்திரங்களும் கோவை தொழில்நுட்ப கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் வால்பாறை தொகுதிக்கான இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையின் கதவு சரியாக சீல் வைக்கப்படவில்லை. அந்த அறை சாலையை ஒட்டியுள்ளதோடு அங்கு வெறும் 2 காவலர்கள் மட்டுமே பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வாக்கு எண்ணிக்கை நாளுக்குள் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து வால்பாறை தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் தொகுதி பார்வையாளர் ஆகியோரிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆட்சியரின் உதவியாளர் இது ஒரு பெரிய பிரச்சனையில்லை என அலட்சியமாக கூறுகிறார். எனவே எங்கள் கட்சி தலைமையின் அறிவுறுத்தலின்படி இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி ஆகியோருக்கு முறைப்படி புகார் அளித்துள்ளேன். மக்களின் வாக்குகளை பாதுகாக்க தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் நாற்காலியில் விஜய் இன்ஸ்டாகிராமில் விற்பனையாகும் காலண்டர். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவடைந்து மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் முடிவுகளை எதிர்பார்த்து மக்கள் மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த தேர்தலில் 233 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. தாவேகாவினரின் தேர்தல் கள யதார்த்தம் தாண்டிய அதீத எதிர்பார்ப்புகள் மற்றும் மலப்பறைகள் இணையத்தில் பேசுபொருளாகி வருகின்றன. தேர்தல் பிரச்சாரத்தின் போதே விஜய்க்கு முதலமைச்சர் என்ற பெயர் பலகையை பரிசாக வழங்கப்பட்ட நிலையில் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் தாவேகாவின் அமைச்சரவை பட்டியல் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. அந்த பட்டியலில் விஜய்க்கு உள்துறை, செங்கோட்டையனுக்கு பொதுப்பணித்துறை, ஆதவ அர்ஜுனாவுக்கு செய்தித்துறை என பல துறைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் இது திமுகவின் பொய் பிரச்சாரம் என தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் தற்போது ஒருபடி மேலே சென்று முதலமைச்சர் நாற்காலியில் விஜய் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு காலண்டரை தாவேகாவினர் தயாரித்து இன்ஸ்டாகிராமில் விற்பனை செய்து வருகின்றனர். அந்த காலண்டர் அட்டையில் சி. ஜோசப் விஜய் முதலமைச்சர் என்ற பெயர் பலகை, மூவர்ண கொடி மற்றும் கோப்புகளில் அவர் கையெழுத்திடுவது போன்ற படங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை நாளான மே 4ஆம் தேதியை முதல் தேதியாக கொண்டு இந்த காலண்டர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பின்னணியில் எம்ஜிஆரின் நான் ஆணையிட்டால் பாடல் ஒலிக்க இன்ஸ்டாகிராமில் விற்பனைக்கு வந்துள்ள இந்த காலண்டரை பலரும் வாங்கி வருகின்றனர். மறுபக்கம் நிறைகுடம் தழும்பாது என நெட்டிசன்கள் இதை கடுமையாக விமர்சித்தும் கிண்டல் செய்தும் வருகின்றனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.beginmenews.org என்ற இணைய பக்கத்தை பார்வையிடவும்.